குர்ஆன் எழுதி படிக்கக்கூடிய ஒரு பழைய முறை. நாமக்கட்டின் என்று சொல்லக்கூடிய மாலா என்கிற இந்த சுண்ணாம்பு கட்டியை வைத்து முழுவதுமாக தேய்க்கிறார்கள். அது காய்ந்து முடித்த பிறகு கறி கொட்டையையும் மாதுளம்பழ தோலையும் கருக்கி ஒரு மை தயாரிக்கிறார்கள். அதை மூங்கில் குச்சியை கலம் என்று சொல்லி அதை பக்குவப்படுத்தி சக்கை பழக்குதல் என்ற முறையில் அதிலிருந்து அந்த மையை தொட்டு இப்படி குரானை எழுதி கொடுத்து பிள்ளைகள் படித்து விட்டு வந்து அதற்கு பிறகு உஸ்தாத் அதை கேட்டு சரி என்று சொன்ன பிறகு மறுபடியும் அளித்து மறுபடியும் எழுதி இப்படியே 8 ஜுசுக்கள் படிக்கப்பட்டிருக்கின்றன. அதுக்கு பிறகுதான் புத்தகத்தை கையில எடுத்து படிப்பாங்க. 8 ஜுசு வரைக்கும் இப்படி உஸ்தாத்மார்கள் கையிலேயே எழுதி கொடுத்து இந்த மரப்பலகை கலம் மாலா என்று சொல்லக்கூடிய இவற்றோடு படித்த ஒரு தலைமுறை மிக உற்சாகமாக இந்த பலகை வழியாக படித்தார்கள். இந்த பலகையை முடித்துவிட்டு அழித்து முடித்துவிட்டு புதியது எழுதுவது என்பது பெரிய ப்ரமோஷன் போல என்று சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ், எத்தனை கற்பித்தல்.